கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. நான் ஒரு தடவை ஒரு பாடம் பெற்றேங்க, என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பாடம். ஒரு பையன் கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு சின்ன பையன்தான். ஒரு கதை இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். 4வது 5வது புஸ்தகத்தில் ஒரு சின்ன கதை இருக்கும். உண்மையே பேசணும், பொய் பேசக்கூடாதுங்கிறத சொல்றதுக்காக ஒரு கதை. ஒரு விறகு வெட்டி என்ன பண்ணா, மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போறான். வெட்டுறான். வெட்டிட்டு இருக்கும்போது அந்த கோடாலி தவறி ஆத்துல வந்துருச்சு. இவனுக்கு நீச்சல் தெரியாது. ஓன்னு அழுகுறான். அப்ப அந்த ஆத்துல இருந்து ஒரு தேவதை வருது. ஏன்டா அழுகுறேன்னு கேட்டு, கோடாலி வந்துட்டு எனக்கு நீச்சல் தெரியாது, அது இல்லைன்னா நான் எப்படி பொழைப்பேன், அதானே அதுக்கு ஏன் அழுகுறேன் அப்படின்னு உள்ளர போய் ஒரு தங்க கோடாலியை கொண்டாந்து காமிக்குது. இதான் உன் கோடாலியா பாரு. இது 4வது புத்தகத்தில் இருக்கு இந்த கதை. பாருன்னுது. இல்லை இது என்னோட இல்லைன்ட்டான். ஏழை தான், ஆனா தங்கத்தை பார்த்தவொடனே என்னோடன்னு சொல்றது நினைக்கல அவன். இல்லைங்க இது என்னோட இல்லை. வெள்ளி கோடாலியை கொண்டாந்து அப்படி காமிச்சது. இதுவா பாரு அப்படின்னு கிடையாது. இரும்பு கோடாலி, இவன் கோடாலியை கொண்டாந்து அப்படி காமிச்சது. இதான் என்னோட எண்ணம். டேய், ஏழையா இருந்தாலும் பேராசை இல்லாம உண்மையே சொன்ன பாரு, உன்னை பாராட்டுறேன், இந்த 3ஐயும் வச்சுக்கோ அப்படின்னு தங்க கோடாலி, வெள்ளி கோடாலி, இரும்பு கோடாலி 3ஐயும் அவன்கிட்ட கொடுத்துட்டு. இதோட கதை சரியாச்சு. உண்மை பேசினால் உயர்வு கிடைக்கும். இத கதையோட நீதி. இதான் அந்த கதை பாடத்துல இருக்கு. இப்ப உள்ள பையன் என்ன பண்றான் சார், சினிமா இப்ப வருது பாருங்க, காஞ்சனா 2, அரண்மனை 2ன்னு போடுறான் பாருங்க. அதோட விரிவு இன்னொன்னு பண்றான்ல, அது மாதிரி ஒருத்தன் எழுதியிருக்கான் சார் இந்த கதையுடைய விரிவு. அவன் கொண்டு போய் இன்னும் கோடாலிலாம் பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறான். அவர் சொல்லி இதெல்லாம் எங்க திருடுனேன்னு கேட்குறான். இல்லை இல்லை தேவதை தேவதை கொடுத்துச்சு. தேவதை கொடுக்குமா? எங்கேயா இருக்கு தேவதை? இல்லை இல்லை கொடுத்து, நீ எங்கேயோ திருடி இருக்க. ஏழையா இருந்தாலும் திருடக்கூடாது. ஏன் திருடினேன் போனான். இல்லை இல்லை நான் சொல்றதை கேளுதான், அதான் தேவதை தான் கொடுத்துச்சு. அப்படின்னா அந்த தேவதை எனக்கு காட்டு. சரி வா அப்படின்னு அழைச்சிட்டு போறான். நீ இங்கேயே நில்லு, விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வரும் பாரு தேவதை அப்படின்ட்டு இவன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் அங்கே ஓரத்தில் ஆற்று ஓரமாக நிற்கிறான். தவறி ஆற்றுல விழுந்துட்டான். நேற்று கோடாலி விழுந்தது, இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டான். இவனு தான் நீச்சல் தெரியாது இல்லையா, ஓ என்ன அழுகுறான். இப்போ தேவதை வருது. ஏன்டா அழுகுறேன், என் பொண்டாட்டி விழுந்துட்டா. அது ஏன்டா அழுகுற, என் நீச்சல் தெரியாது. சரி சரி இரு அப்படின்னுட்டு உள்ளர போயிட்டு வெளியில வந்து நயன்தாராவை கொண்டாந்து காமிச்சு, இவதான் உன் பொண்டாட்டியா பாருன்னு கேட்டு. இவன் என்ன சொல்லணும், நேற்று என்ன சொன்னான், தங்கத்தை காமிச்ச உடனே இல்லை நான் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணான், ஆமா இவதான் என் பொண்டாட்டின்ட்டான். தேவதைக்கு இப்போ கோவம் வந்துருச்சு. இல்லை நேற்று யோக்கியனா இருந்த அயோக்கிய பயல, தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் கிடையாதுன்னு, இப்போ ஒரு அழகான பொண்ணை காமிச்சோன்னே இவதான் என் முன்னாட்டிங்கிறியே, கெட்டு போயிட்டியா நீ அப்படின்னு. உன் வேலை எனக்கு தெரியாத, நீ இப்படிதான் முதல்ல நயன்தாராவை தான் காட்டுவ, நான் இல்லைன்னா சும்மா இருப்பியா நீ, அப்புறம் போய் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன், இதுவா பாரும்ப, நான் அதுவும் இல்லைம்ம, உடனே என் முன்னாடி கொண்டாந்து காட்டுவேன், ஆமாம் நான் உண்மையே சொன்னேன், 3ஐயும் வச்சுக்க. நான் 1 வச்சுக்கிட்டே படாத பாடு போறேன், 3 இருந்தா என்னால தாங்காதுமா, அதுக்குதான் ஏதோ வந்தது போறோம்னு நான் போலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு கதை எழுதியிருக்கான். நான் வந்து சென்னையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அதில் பேசுகிறேன். செட்டிநாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், ராஜா அண்ணாமலைபுரத்தில். அங்கே நிறைய பிள்ளைகள். எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, இந்த புது நடிகைகள் பேர் அவ்வளவா சரியாக வராது.
அந்த காலத்து நடிகர்கள் தான் நமக்கு தெரியுமே தவிர பத்மினி, சாவித்திரி இது மாதிரி தான் தெரியும். இப்போ உள்ளதெல்லாம் இந்த இப்போ 2 பேர் சொன்னேன் பாருங்க, இது என் பேத்திக்கிட்ட கேட்டு வச்சது. இது இந்த கதையை சொல்றதுக்காக அவன் என்னமோ பேர் எழுதுகிறான், எதுனவன் நம்ம சொல்லணுமேங்கிறதுக்காக கேட்டு வச்சிருக்கேன். அது மறந்து போயிடும். எனக்கு நயன்தாராவை சொல்லிட்டேன், 2வது சொல்றதுக்கு தமன்னான்னு சொல்லணும்னா அது வரல எனக்கு. சரி இந்த பயிரோலே ஆமாம் மறந்துட்டேன். அவனுக்கு டே ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடான்னு கேட்டேன் ஒருத்தனை. அவன் சொல்லுவான் அதை வச்சு சொல்லலான்ட்டு, தம்பி ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடா அப்படின்னு. அவன் ஏஞ்சி சொன்னான், உலகத்திலேயே அழகுன்னா அது எங்கள் அம்மா தான் சார். எனக்கு பெரிய அறிவா போச்சு. எங்கள் அம்மாவை விட அழகு வேற யாரும் கிடையாது. அவன் எனக்கு அறிவு கொடுத்தான். நம்ம நினைக்கிறோம் உடல் அழகு தான் அழகுன்னு நினைக்கிறோம். அவன் சொன்னான் குணம்தான் அழகு, பண்பு தான் அழகு. அந்த அழகு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு நிகராக இன்னொருத்தர் இல்லை. ஆகையினால எங்கள் அம்மா தான் சார் அழகு. டேய் இந்த கதை என்னால் சொல்ல முடியாமல் போயிட்டது, அது வேற விஷயம். ஆனால் நீ சொன்ன விஷயம் இருக்கு பாரு, என் வாழ்நாள்லேயே மறக்க முடியாத விஷயம்னா அவனை கூப்பிட்டு பாராட்டினேன்னு வைங்களேன். எதுக்கு சொல்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப சிறந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, நமக்கே அறிவை ஊட்டக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா நிறைய பேர் நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் கெட்டு போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். முந்தி மாதிரி இல்லை சார், நம்ம பெரியவங்கலாம் சொல்கிறாங்க பாருங்க சார், அந்த காலத்துலலாம் ஒரு பவுனு 19 ரூபா வித்துச்சு சார். எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் சின்ன பிள்ளையா இருக்கிற போது 19 ரூபா வித்துச்சான் பவுனு. நான் கேட்டேன் எத்தனை பவுனு வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு கேட்டேன். 19 ரூபா தானே வித்துச்சு, எத்தனை பவுன் வாங்கி வச்சுருந்தீங்க? 2 பவுன் வாங்க கூட முடியாதுடா. இப்போ 40,000 ரூபாயை என்னமோ விற்கிறான், 45,000 45,000 விற்கிறான். ஒருத்தர் வீட்லயும் 10 பவுன் 20 பவுன் இருக்கா இல்லையா? அது சௌரியமான காலமா, இது சௌரியமான காலமா? நினைச்சு பாருங்க. அப்படின்னு சொல்றது கெட்டு போச்சு, அது ஒண்ணுமே சரியா இல்லை, போகல வரலன்னு சொல்ல முடியாது. உடம்பு சரியில்லைன்னா அப்போல்லாம் இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஆஸ்பத்திரி இருக்கும், அங்கதான் போய் ஆகும், வேற வழி இல்லை. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஆஸ்பத்திரி இருக்கா இல்லையா? நம்ம நினைச்சோம்னா ஒரு டாக்டரை போய் பார்க்க முடியுதா இல்லையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல MBBSங்கிறவங்க எல்லா ஊர்லயும் இருக்க மாட்டாங்க. LMS, LMP இது மாதிரி தான் இருப்பாங்க சின்ன டாக்டர்கள், அவர்கள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சிறப்பா இருக்கு. அந்த காலம் இல்லை, இந்த காலம் ரொம்ப மோசமா போயிட்டோம். நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் சார், ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கல்யாணத்துக்கு போகணும், காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதாக கிளம்புனேன். கல்யாணத்துக்கு போயிட்டு போகலான்னு நேரமாயிட்டு, இனிமேல் முடியாது, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். சாயந்தரமாக போய் பார்த்து வாழ்த்திக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். சாயந்தரம் போகிறேன் சார், சாயந்தரம் போகிறேன். பொண்ணையும் காணும், மாப்பிள்ளையும் காணும். இப்போ பொண்ணோட அப்பா இருந்தார், எங்கங்க பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. இல்லை தம்பி, சினிமாவுக்கு போயிருக்காங்க. என்னது சினிமாவுக்கு போயிருக்காங்க? காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அது உதவாது, மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு சொல்லிட்டேன். சரி போ, இந்த காலத்தில் பிள்ளை நாமெல்லாம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க வருவாங்க, இப்போ சினிமாவுக்கு போகுது, போனால் போதும். ஒரு வயசான பொம்பளை நின்றுட்டு இருந்தது, டக்குன்னு வாயை பொத்தி அட ஆண்டவனேன்னு. நான் சொன்னேன், உனக்கு என்னம்மா? அது 75-80 வயசு உள்ளது. என்ன தம்பி, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமே சினிமாவுக்கு போயிருக்காங்க, இதுவா என்ன இதெல்லாம் அப்படின்னு. விடுமா, உனக்கு என்ன? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எப்போ
அதுக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முந்தைய கல்யாணம் ஆனது. அது சொல்லுது, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரரு மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கே 3 வருஷம் ஆயிட்டு, அதுக்குள்ள 2வது பையன் பிறந்துட்டான்னு. மூஞ்ச பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா நீ பார்த்துருந்தீன்னா என்னம்மா ஆயிருப்போன்னு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காது, முக அமைப்பு அப்படின்ட்டு. காலம் மாறுது, எது மாறினாலும் நடக்கிறது ஒன்று தான். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவதுங்கிறது தான். சினிமாவுக்கு போனால் என்ன, கோயிலுக்கு போனால் என்ன, எங்கே போனால் என்ன, ஒற்றுமையாக குடும்பத்தை நடத்துறதுங்கிறது தான் அடிப்படை. அந்த அடிப்படை சரியாக இருந்தால் சரியாக போச்சு. இல்லறம் எப்படி சிறக்கும் என்பதற்கு அதுதான். சில சமயத்தில் தப்பு நாம் செய்கிறது உண்டு. என்னன்னு கேட்டிங்களா, மனிதனுக்கு வாழ்க்கையில் சங்கடங்கள் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் அதுதான். என் நண்பன் ஒருத்தன் போகிறான் ரோட்டில், அவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே தவிர ரொம்ப காலம் ஆயிட்டு. பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த காலத்தில் அவன் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். 40 வருஷம் 50 வருஷம் ஆகிட்டு அவனை நான் திருவாரூர் கடத்தூரில் பார்க்குறேன். அடே வரதராஜ் தானே நீ? என்ன அடே செம்மோடி வேலா? ஆமாம் வாடா, எவ்வளோ காலம் ஆச்சு அவனை பார்த்து, வா அப்படின்னு, வா நம்ம வீட்டில் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலான்னு. சரின்னு வந்தான். வீட்டில் அழைச்சிட்டு போய் வச்சு காப்பி கொடுக்க சொன்னேன். என் மனைவி கொண்டாந்து காப்பியை கொடுத்தா, இவங்க யாருன்னு கேட்டான். என் மனைவிடா அப்படின்னு. அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தோமே அதுன்னா. இவனை நான் பார்த்து 40 வருஷம் ஆச்சு. ஆனா அவன் அப்பவே அயோக்கியம்தான், மாறி இருப்பான்னு நினைச்சான். அவன் மாறல. தஞ்சாவூர்ல பார்த்தோமே அதுன்னா, நீ முதல்ல புறப்படுறா அப்படின்னா. 15 நாளாச்சு என் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு. இல்லை கூட்டாளிங்கிறீங்க தெரியாமலா சொல்லுவான் அப்படின்னா, அது பைக்கு அவன் 9 வேண்டியவன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம நல்லதுதான் நினைக்கிறோம். சில சமயத்தில் இப்படி தப்பு வரும், அனுசரித்து போய்க்க வேண்டியதுதான். அப்படி போனாதான் அது வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, சில சமயத்தில் என்ன செய்வான். நான் எங்கள் வீட்டில் ஒரு 4-5 படி வாசப்படி இருக்கும். அந்த படி இறங்கி கீழே இறங்கணும். சைக்கிளை எடுத்துக்கிட்டு கீழே இறங்குற போது செருப்பை போட்டுக்கிட்டு இறங்கினேன்னா டபர்னு பிரட்டி விட்டுருவோம். அதுக்காக வெறுங்காலோட இறங்குவேன். நான் இறங்கி மறுபடியும் போய் செருப்பு எடுத்துட்டு வரணும். என் மனைவி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு ஏறி இறங்கணுமேங்கிறதுக்காக வேண்டி செருப்பை கொண்டு வந்து காலடியில் போடுவாங்க. அவங்க கையால் செருப்பை எடுத்து என் காலடியில் போடுவாங்க. நான் போட்டுட்டு வருவேன். இது தினசரி நடக்கிற ஒரு காரியம். இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் 8th வீட்டில் எங்கள் பள்ளிக்கூட்டிலே வேலை செய்கிற வாத்தியார் ஒருத்தன் இருக்கான். அவன் இதை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் மனைவி அப்படி செருப்பில் கொண்டு போட மாட்டாங்க போல இருக்கு. அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. பள்ளிக்கூட்டில் வந்து சொல்கிறான் ஒரு நாள், நம்ம சமூக வடிவில் இருக்கான்ல, இவன் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா பொண்டாட்டி செருப்படுத்த தான் வருவாங்க. ஏய் ஏன்டா சொல்கிறேன்னு, அது நடக்குதா இல்லையா? அவங்க செருப்பு எடுக்கிறாங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு வர. அப்போ அவங்க எடுக்கலைன்னா நான் வரமாட்டேன். போடா சார். நல்ல வார்த்தைகள் பேசுறது ரொம்ப முக்கியம். யாருக்கும் ஒருத்தருக்கு தெம்பு உண்டாக்க முடியா, உடம்பே சரியில்லை ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பார்க்க போறோம்னா எதுக்குங்க போறோம்? அவங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்குறதுக்கு, தெம்பை உண்டாக்குறதுக்கு, சௌரியம் ஆயிடுவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லதான் நம்ம போயிருக்கோம். அங்க போய் என்ன செய்வான், என்ன செய்து என்ன படுத்திருக்கீங்க, உடம்பு சரியில்லாம படுத்திருக்கேன். இதே மாதிரிதான் தஞ்சாவூர்ல ஒருத்தர் இதே மாதிரிதான் படுத்திருந்தார். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுது, 4 நாளா நெஞ்சு வலி. எத்தனை நாளா? 4 நாளா. தஞ்சாவூர்ல இருந்தவருக்கு இதே மாதிரிதான் வலி தான், தாங்க முடியாத வலியா. ஆமா வலி வலிக்குது. 1 வாரம் ஆள் அவுட்டு. இப்போ இவனுக்கு 4 நாள் ஆயிருக்கு. இப்போ அவனை என்ன சொல்றான், இவன் என்ன இன்னும் ஒரு 3 நாளைக்கு தான் நீ இருப்பேங்கிறது சொல்றான்.
இது சொல்றதுக்காக இவன் போயிருக்கான் இல்லை. அவனை எப்படியாவது படுத்திருக்கவனை எழுந்துச்சு உட்கார வைக்கணும். அதுக்கு தான் நாம போறோம். இது ஏன் தகாத வார்த்தைகளை எதுக்கு பேசணும்? பேசலாம் பாருங்க, தேவையில்லாதது. அதிலிருந்து மனிதன் திருந்தணும். வாக்கிங் போவேன் சார். நீங்க வாக்கிங் போறீங்கல்ல? ஆமா, நானும் தான் வாக்கிங் போவேன். ஒருத்தன் வருவான் அங்கேருந்து பின்னாலேயே, மகனை வண்டியில போகலாமா. யோ, நானே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வாக்கிங் வர்றேன், அதையும் கெடுக்கிற மாதிரி நீ வா வண்டியில் போகலான்னு. நான் வாக்கிங் போகிறேன், போயா போயிடுவான். மறுநாள் வர்றான்ல, அப்போவாது சும்மா போகலாம்ல. அந்த ஆள் வாக்கிங் போகிறாரு, நம்ம போகக்கூடாதுன்ட்டு கிட்ட வருவான். ஏன் இன்னைக்கு வர்றீங்களா அப்படிமா. யோ போயா, மனுஷனுக்கு ஆசையை உண்டாக்காத. சரி இதில் போயிடலாம் போல இருக்க, கால் வலியோட ஏன் நடப்பானே போவான். இப்படி சொல்லுவேன். இப்படி தினம் பார்க்குற போதெல்லாம் கேட்பான் சார். ஒரு நாள் நல்ல வெயில்ல பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கேன். அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் போகணும். ஒரு ஆட்டோ இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. வெயில் தாங்க முடியாத வெயில். இதில் எப்படா போகிறது? யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் போகலாமேன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் வந்தான் சார். மனசு எப்படி இருக்கும்? அப்பா இவ்வளோ நாள் கூப்பிட்டான், நம்ம போகல, இன்னைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தான். கிட்ட வந்தவன் என்ன பண்ணான், நீங்கள் தான் நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களேன்ட்டு போயிட்டான் சார். எப்போ உதவி வேணுமோ அப்போ செய்ய மாட்டேங்கிறான். எப்போ உதவி தேவையில்லையோ வேணுமா உதவின்னு கேட்குறான். இவனை நாம் என்ன பண்ண முடியும்? பார்க்க போகிறோம்டா. நான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போனேன். நீ வரணுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் அப்படி கேட்குறீங்க? வரணும்னா வர்றேன்னு. நாங்கள் பார்த்துட்டு வரோம்டா அப்படின்னாங்க. சரி சரி வாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவனை அழைச்சிட்டு போக வேண்டாம், நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சி. அந்த காலத்துலலாம் அப்படி தான் நடந்தது. அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டாங்க. எப்படிம்மா பொண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஏய் மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. எப்படிம்மா? மகாலட்சுமி மாதிரி. கல்யாணம்லாம் ஆயிட்டு அப்புறமா கேட்டேன், என்னமோ மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னு சொன்னியே அம்மான்னு. டேய் மகாலட்சுமியே இப்படி தாண்டா இருப்பா அப்படின்னு. நம்ம என்னத்தை கண்டோம், மகாலட்சுமி எப்படி இருப்பாங்க யாருக்கு தெரியும். சரி விடுமா. வாழ்க்கை கிடைச்சதை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. எதையோ எதிர்பார்த்து ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கிறது வாழ்க்கை இல்லை. கிடைச்சது இதை வைத்துக்கொண்டு எப்படி சிறப்பான வாழ்க்கை வாழலாம். இந்தியாவில் தான் நாம் பிறந்திருக்கிறோம். அமெரிக்காவில் பிறக்கலையேன்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்து என்ன பண்றது? இந்தியாவில் எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். அதுதான் சிறந்த வாழ்க்கை. அதை சிறப்பாக வாழ்வதுதான் சிறப்பு. நான் எனக்கு திருமணம் ஆன அன்னைக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, என்னை கேலி பண்றான். அன்னைக்கு தான் முதல் இரவு கேலி பண்றான். அப்புறமா சொன்னானுவோ, நல்ல செய்தி ஒன்று சொன்னானுவோ. என்ன கேலிகள்லாம் பண்ணி இந்த மாதிரி நடந்துக்கணும்னுலாம் சொல்றானுவளே தவிர அவனில் எவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுவோ எனக்கு யோசனை சொல்றான். நம்ம விதிடான்னு நம்ம அதை கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. அதில் எல்லாரும் சேர்ந்து சொன்ன ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டா, முதல்ல ஆம்பளை பேசுறது இல்லை, பொண்ணு பேசுறது இல்லை, ஆம்பளை தான் முதல்ல பேசணும். பொண்ணு பேச மாட்டா, வெக்கமா இருப்பா. நீ பேசுற போது நல்ல விஷயமா பேசு. நம்ம குடும்பத்தை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் நல்ல எண்ணம் உண்டாகும்படியா பேசு அப்படின்லாம் சொன்னானுவ. நான் என்ன பண்ணேன், அதுக்கு இன்னும் சில டயலாக்லாம் தயார் பண்ணி நம்ம குடும்பத்தையும் உயர்வா அவங்க குடும்பத்தையும் உயர்வா எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போனேன். அதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் விட்டு, அதுக்கெல்லாம் பேசுறதுக்கே வேலை இல்லை. என் மனைவியே முதல்ல பேசிட்டா. என்ன பேசுனாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேங்க, ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலே இல்லை. இன்னைக்கு தான் முதல் நாள் வந்திருக்கா, முதல் இரவு. நான் 25 வருஷமா எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இன்னைக்கு வந்த நீ உங்கள் அம்மா ராட்சசின்னு சொல்லி சொல்கிற. இப்போ எனக்கு எப்படி இருக்கும் மனசு? ஆத்திரமா இருக்கு. ஓங்கி ஒரு அறை விட்டு வெளியே விரட்டுவான்னு நினைக்குது. ஆனால் என் அறிவு சொல்லுது, வந்தா வந்த வேலையை பாரு, அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்க்காத.
சரி இப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறேன். அம்மா இப்படி சொல்கிறாளே, தப்பாக சொல்கிறாரு. நான் சொன்னேன், நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன், எங்கள் அம்மா அப்படிதான்ட்டேன். சரி, அது கிடைக்கட்டும். அப்புறம் மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா உன்னை பற்றி என் பொண்டாட்டி ராட்சசின்னு சொன்னாம்மா. அவள் சொன்னது இருக்கட்டும், நீ என்ன பண்ணேன்னு கேட்டாங்க. நான் அனுசரித்து போயிட்டேம்மா அப்படின்னேன். அதான்டா கரெக்டு, உங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னதை விட இவ ஒன்றும் அதிகமாக சொல்லலடா அப்படின்னு. இது முதல் நாள் நான் சொல்கிறது, இப்போ முதல் நாள். ஆனால் இதனுடைய கடைசி பகுதி வளர்ச்சி இருக்கு இல்லையா, எங்கள் அம்மா காலமாகிற காலம் வரைக்கும் நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, 4 மருமகள். என் மனைவி கிட்ட அவங்க தனி அன்பு செலுத்தினாங்க. அந்த மாதிரி என் மனைவி நடந்துக்கிட்டா அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. 2 பேர் கையிலையும் இருக்கு. ஒரு குடும்பம் சிறப்பு அடையணும்னு சொன்னால் மாமியார் கையிலையும் இருக்கு, மருமகள் கையிலையும் இருக்கு. 2 பேருமா சேர்ந்து அந்த குடும்பத்தை, இல்லறத்தை இனிய அறமாக ஆக்கி வைத்தார்கள் என்று சொன்னால் அது பெரிய சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.